இவ்வளோ சம்பளம், நான் இவ்வளோ சம்பளம், இந்த சம்பளத்துல என்ன செலவு இருக்குது. 7 வயசுல அவன் வீட்டு பட்ஜெட் போட பழக்கினீங்கன்னா 20 வயசுல நாட்டு பட்ஜெட் போட்டுருவோம். அந்த மாதிரி வீட்டு பட்ஜெட்டை குழந்தைகளுக்கு மறைக்காதீங்க சொல்லியிருக்காங்க. குடும்ப வருமானம் என்ன, அதுல எப்படி செலவு பண்ணணும்னு அதுல சொன்னா அதுல அவங்களால தேவைகளை குறைச்சிக்குவாங்க. நம்ம அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கடன் வாங்கி ட்ரெஸ்ஸு, புக்ஸு, வேணுங்கிற பொம்மைகள், சாப்பிடுறது எல்லாமே வாங்கி தர்றோம். ஆனா அந்த பணம் எப்படி வருதுங்கிறது குழந்தைகளுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா பின்னால போக போக பக்கத்துல இல்லை இப்படி இருக்காங்க. காலேஜ்ல பக்கத்துல பைக் வாங்கி தர்றாங்க, கார் வாங்கி தர்றாங்க, எனக்கு அது வேணும். அப்படிதான் நீங்க குடும்பத்தினோட அப்பா அம்மா கஷ்டத்தை அது உணரவே உணராது. நீங்க 10 வயசுக்குள்ள குடும்ப பட்சத்தை அதை உணர்த்திட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேல அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அம்மா இந்த செலவு பண்ணக்கூடாதுமா, இந்த செலவு பண்ணா நல்லா இருக்கு அப்படின்னு. இது சம்பாதிக்கிறவங்க கூட இருக்காங்க. 10 வயசு 12 வயசுல சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. செல்போன்ல புது புது ஆப்பு, புது புது கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. டெக்னிக்ஸ் இதெல்லாம் பார்க்க கூடாது. ஒரு அக்காவும் ஒரு அண்ணாவும் அரை ட்ரெஸ்ல ஆடி பாடி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதையே பார்த்துட்டு இருப்பீங்க, அப்படித்தானே? என்ன பார்க்குவீங்க? சரி, நானே பேசிட்டு கூடாது, உங்ககிட்ட கேள்வி கேட்கலாம். வெளியில புத்தகம் வாசிப்பு அவ்வளவு பிடிக்கும். எந்த புத்தகமா இருந்தாலும் சரி, மாசத்துல குழந்தைகளுக்கு எதை செய்யறீங்களோ செய்ய ஒரு புத்தகம் வாங்குவீங்க. குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்குமே புத்தக வாசிப்பு பழக்கத்தினோட அவங்களோட இன்னைக்கு என்னன்னா முப்பெரும் விழா மாதிரி நம்ம ஸ்கூல்ல இன்னைக்கு 3 கூட்டங்கள்: பெற்றோர் சங்க கூட்டம், பள்ளி மேலாண்மை குழு கூட்டம், சைல்டு ப்ரொடெக்ஷன் குழந்தைகள் பாதுகாப்பு கூட்டம். இப்ப குழந்தைகள் பாதுகாப்பு கூட்டம் பற்றி, குழந்தைகளை பற்றி எப்படி நீங்க பாதுகாக்கணுங்கிறத அம்மா உங்களுக்கு சொல்லுவாங்க. போன லாஸ்ட் வீக் நான் கலெக்டரேட் மூலமா ஒரு ட்ரைனிங் திறன் பயிற்சி தலைமை ஆசிரியர்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ குழந்தைங்களை நம்ம எப்படி பாதுகாக்கணும், எப்படி நடந்துக்கணுங்கிற கருத்துக்களை சொன்னாங்க. அதுல பெற்றோர்களுடைய பங்கு நிறைய இருக்கு. காலையிலிருந்து ஈவினிங் வரை, சாயங்காலம் வரை நம்ம குழந்தைகள் கிட்ட பள்ளிக்கூடத்துலையாகட்டும், வெளியில குழந்தைகள் வரும்பொழுதாகட்டும் என்னென்ன அவங்க சந்திக்கிறாங்க, யாரையெல்லாம் சந்திக்கிறாங்க, என்ன வெளியில நடக்குதுங்கிறத கண்டிப்பா கேட்டறியணும் பெற்றோர்கள். அதே போல ஆசிரியர்களாகிய எங்களுக்கும் ஒரு சிறு கடமை உண்டு. குழந்தைங்க வீட்டுல என்ன பண்றாங்க, நேற்று என்ன நடந்தது, நேற்று என்ன சாப்பிட்ட, என்ன பண்ணன, அது எல்லாமே நாங்களும் இங்க இந்த இடத்துல ஒரு ஆசிரியர் அல்லாமல் அவங்களுக்கு ஒரு தாயாக நாங்க இருக்கின்றோம். எங்களுக்கு அந்த கடமை நிறைய இருக்கு. குழந்தைங்க காலையில பிரேயர்ல வரையிலேயே அவங்க என்ன சாப்பிட்டாங்க, அவங்க கை நகம் சுத்தமா இருக்கா, காய் நகம் சுத்தமா இருக்கா, அவங்க ட்ரெஸ் நீட்டா குளிச்சு நீட்டா போட்டிருக்காங்களா, தலை எண்ணெய் வச்சிருக்காங்களா, தலை வாரி இருக்காங்களா, ஒவ்வொன்றையும் நாங்க ஆசிரியர்கள் பிரேயர்லயே அவங்கள செக் பண்ற குழந்தைங்கள. அதுல குரூப் லீடர் போட்டு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா கண்ணா? அதுக்குதான் குட்டி காவலர்கள் நம்ம ஸ்கூல்ல இருக்காங்க, சாரணர் இயக்கம் இருக்கு, அவங்க எல்லாமே நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு உங்களுக்கு பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கான அறிவுரைகளை நமது அம்மா அவர்கள் வழங்குவார்கள். அதற்கு முன்பாக நமது பள்ளியின் சார்பாக நமது அம்மா அவர்களுக்கு நான் எழுதிய கற்கை நன்றே என்ற நூலை பரிசாக கொடுக்க விரும்புகின்றேன். நான் சில கருத்துக்களை பெற்றவங்களுக்கு தான் சொல்ல விரும்புறேன். ஒரு குழந்தை, எந்த குழந்தையும் மண்ணில் பிறப்பையில் நல்ல குழந்தையே அவரை நல்லவராவதும் தீவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. ஏன் அன்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வளர்க்க சொல்றாங்க அப்படின்னா, நம்ம தமிழ் நூல்கள்ல இல்லாத கருத்துக்களே கிடையாது. அவ்வளோ கருத்துக்கள் வாழ்க்கை முறைக்கும் அரசியலுக்கும் படிக்கிறதுக்கும் குழந்தைகள் வளர்ப்புக்கு எல்லா வகையிலையும் நம் முன்னோர்களே தெளிவான விளக்கங்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. திருக்குறள்,
நாலடியார், இன்னும் பல நூல்கள், இனியவை நாட்பது, இன்னாதவை நாட்பது, அந்த மாதிரி புறநானூறு, அகநானூறு எல்லா புத்தகங்களுமே நம்மளுடைய வாழ்க்கை கல்வியை போதிக்கக்கூடிய புத்தகங்கள். அதில் கடலளவிற்கு நம்ம வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்னைக்கு என்னன்னா முப்பெரும் விழா மாதிரி நம்ம ஸ்கூல்ல இன்னைக்கு 3 கூட்டங்கள், பெற்றோர் சங்க கூட்டம், பள்ளி மேலாண்மை குழு கூட்டம், சைல்டு ப்ரொடக்ஷன் குழந்தைகள் பாதுகாப்பு கூட்டம். குழந்தைகள் பாதுகாப்பு கூட்டம் பற்றி, குழந்தைகளை பற்றி எப்படி நீங்க பாதுகாக்கணுங்கிறத அம்மா அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. போன லாஸ்ட் வீக் நான் கலெக்டரேட் மூலமா ஒரு ட்ரைனிங் திறன் பயிற்சி தலைமை ஆசிரியர்களுக்கு